நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாவற்றையுமே பாட்டாதான் எழுதி வச்சாங்க. ஒரே நிலை இல்ல, பாட்டாதான் எழுதி வச்சாங்க. மருத்துவத்தில் ஒரு பாட்டு படிச்சேன். திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்பார்தம் பேருரைக்கி போமே. என்ன சொல்றாங்க? திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் இத ரெண்டையுமே அடக்கக்கூடாது. திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல், அதுவே தொழிலா இருக்கக்கூடாது. உண்ணுங்கால் நீர் சுருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி உண்பார்தம் பேருரைக்கி போமே பிணி. இத பாட்ட படிச்சோன்னே சரி, இந்த மாதிரி நம்மளும் பிசிக்ஸ் எழுதக்கூடாது அப்படி நினைச்சுதான் நான் ஒளிநூறு எழுதினேன். இந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒன்னு உண்டு. அதாவது தி இன்சிடென்ட் ரே, தி நார்மல் அட் தி பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் தி ரிஃப்ளெக்டட் ரே, இது மூணு ஒரே பிளேன்ல இருக்கும். இது ஒரு விதி. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன எழுதினேன்? பட்டதும் பட்டதில் சென்றதும் பட்ட புள்ளி நட்டதும் ஓர் தளத்தில் ஒன்றுமே. இதுதான் நான் எழுதின முதல் பாட்டு. அதுக்காக சொல்றேன். பட்டதும் பட்ட புள்ளி நட்டதும் சென்றதும் ஓர் தளத்தில் ஒன்றுமே. நட்டதில் நடுவில் நட்டிருக்க செங்குத்து கோடு, நின்ற இரு பக்கம் சேர் கோணம் அவை கொள்மதிப்பு என்றும் சமம் என்றே ஏன். ஒளி பற்றி 106 பாட்டு, ஒலி பற்றி 106 பாட்டு எழுதின. அதனால என்னால எல்லாவற்றையுமே ஆங்கில கலப்பின்றி சொல்ல முடியும் என்று நான் மெய்ப்பித்தேன். இந்த அறிவியல் பிசிக்ஸ் வளர்ச்சி பூரா 18, 19ஆம் நூற்றாண்டு, 18ல கொஞ்சம் இருக்கு, 18ஆம் நூற்றாண்டு, 19ல பின் 20ஆம் முன்பகுதியில தான் இன்றைய இயல்பியலின் வளர்ச்சி பூரா. அந்த காலகட்டத்தில் தமிழனுக்கு என்ன பண்ணிட்டான்னா, ஆங்கிலம் நம்ம இந்தியாவில் ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா போச்சு இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த ஆங்கிலேயர்களே வராத போது, ராஜராஜ சோழன் காலத்துல மற்ற காலத்துலலாம் அந்த பொறியியலுக்கெல்லாம் அவன் ஸ்லோப் எடுன்னா சொல்லியிருப்பான், அந்த சாய்வு வைன்னு சொல்லியிருப்பான் அவன். அந்த காலத்துல எல்லாம் இந்திய பொறியியல் வல்லுநர்களா இருந்தவங்க எல்லாம் என்ன பாஷை பேசினாங்க? தமிழ் தானே பேசினாங்க. அப்ப அந்த சொற்கள் எல்லாம் எங்கே? நான் 61,786 சொற்களை தமிழ் படுத்தி இருக்கிறேன். அந்த இடத்துல இப்ப குயின்ஸ் பிரிக்னு உண்டு. கட்டடம் கட்டுபவர்களுக்கு தெரியும். கடைசியா வைக்க போற கல்லுக்கு பேரு குயின்ஸ் பிரிக்குமா, சிவில் இன்ஜினியரிங்ல சொல்லுவாங்க. அப்ப குயின்ஸ் பிரிக்கு நம்ம ராணி கல்லுன்னு போடக்கூடாது. நான் என்ன எழுதினா முடிப்பு கல்னு எழுதினேன். இது கடைசியா முடிக்கிறது. அதே போல ஹீலியம் இருக்கு இல்லையா? ஹீலியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஹீலியத்தை நான் என்ன பண்ணேன்? ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். ஹீலியத்தை எல்லியம் என்று சொல்வார் தமிழ்ல. ஏன் ஹீலியோன்னு சொன்ன கிரீக் ஆஃப் சன் படிச்சிருக்கீங்க. தமிழ்ல எல்லுமோ, சூரியனை எல்லுமோ, எள்ளுக்கு இணையாகி போனோ இன்பாடும் நன்னாள் தொடச்சிருக்கு. எள்ளுனா சூரியன். அப்ப ஹீலியம்ங்கிறது காதுக்கு நல்லா இருக்குது, பொருளும் ஒன்னா இருக்கு. எல்லியம்னு சொன்ன ஒரு தமிழ் மாணவனுக்கு நீங்க தமிழிலே பாடம் நடத்துகிற போது அதுக்காக நீங்க உடனே எல்லாத்தையுமே தமிழ்ல சொல்லணுங்கிறதுல டபர்பா இந்த எலக்ட்ரான் நீங்க போகுது இல்ல, இங்க உள்ள போனோம்னா அந்த தகடுல பட்டு செதறும் போது நீங்க சொல்லுங்க, அவனுக்கு எவ்வளவு மனதுல ஆழ்த்தமா பதியுதுன்னு தெரியும். அது இயல்பாகவே நம்ம உடம்புல ஊறி இருக்குதியா. லேசரை பத்தி, லேசருடைய தன்மைகள் என்ன? ஓரியலும் உற்ற திசை விலகா தன்மையும், அதாவது டைவர்ஜென்ஸ் கிடையாது, நிலா வரைக்கும் போலான்றாங்க.
ஓரலையாய் வாழும் இயல்பு மோனோக்ரோமேட்டிக். சீருளவ ஆர்ந்த செறிவுடன் ஆற்றும் ஒருங்கொழியை தேர்ந்து நலம் பெறச் செய். ஒருங்கொழின்னு சொல்றது லேசர். அடுத்தது மீயொலி. மீயொலினா அல்ட்ராசானிக்ஸ். அல்ட்ராசானிக் மீயொலி, தாழொலி. இது கேழொலி, ஆடிபிள் ரேஞ்ச். இது கேட்க முடியும். இது கேட்க முடியாதது மீயொலி. அந்த 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேல போச்சுன்னா மீயொலிங்கிறது. முதல் பாட்டிலேயே நான் சொல்லியிருப்பேன், லைட் இஸ் இன்விசிபிள் பட் இட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள். இதுதான் பிசிக்ஸினுடைய தத்துவம். லைட் இஸ் இன்விசிபிள், இட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள். கற்புலன் ஆகாது. ஆனா எப்படி தெரியுதுன்னா, இது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அது மூலமாக நீ லைட் இருப்பதை உணர்ந்து கொள்கிறாய், ஒளி இருப்பதை உணர்ந்து கொள்கிறாய். ஒளி பல பொருள்களை பார்ப்பதற்கு உனக்கு உதவுகிறது என்பதுதான் கருத்து. கற்புலன் ஆகாது பட்டு சிதறினால் கற்புலன் ஆக்குவிக்கும் பல்பொருளை. இது எப்படி இருக்குது என்றால், உட்பொருளாய் உள்ளது அதுவே ஒளி என்பார். இது எப்படி இருக்குன்னா, இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கு. ஆனா ஓர்ந்துணரும் தன்மை உள்ள இடத்திலே பட்டு சிதறுகின்ற போதுதான் இறையை உணர்கிறாய் என்பது போல, ஓர்ந்துணரும் உள்ள இறை அதுவே போல் தான் முதல்ல ஆரம்பிச்சு. பல பேருக்கு புரியல. லைட் இஸ் இன்விசிபிள் எப்படின்னா, தூசு தும்பே இல்லாத ஒரு இடத்துல மேல ரொம்ப மேல போச்சுன்னா, சார் அதெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய, எல்லாருமே இருட்டா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கேட்டர் பண்றதுக்கு பார்ட்டிகளே இல்லைன்னா அந்த இடம் will be dark இல்லையா? இப்ப நம்ம ஊர்ல பார்த்துப்போம், ஒரு கூரை குடிச்ச ஷூட்டிங் எடுக்க போறோம், என்ன பண்றான், அந்த இடத்துல இருந்து ஒரு லைட் வரணும், அந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டு அங்கே லைட் வந்தா நேச்சுரலா இருக்கும் அப்படின்னு. ஓலை குடிசையின் கூரையுறு ஓட்டை வழி காலை கதிரொளி பாய்கையில் பாலை நிகர் வெண் தண்டொக்கும் இல்லையா? அப்படி தண்டு மாதிரி இருக்கும், டியூப் லைட் வச்ச மாதிரி. அது எதனால? அந்த குடிச்சக்குள்ள நிறைய தூசு தும்பு இருக்கு. தூசு தும்பு நீக்கினிலோ போயொழியும் பொய்த்தண்டு மாய்ந்து. இது நீக்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மையான தத்துவம் என்பதை அங்க சொன்னேன். இது போன்ற பல பாடல்கள், பல வெண்பாக்கள் அந்த நூல்களில் இருக்கின்றத. தமிழ் வாழ என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பா தமிழை சந்திச்சுக்கிட்டீங்கன்னா தமிழே பேசுங்க. அதனால தர குறைவு அல்ல. ஏன்னா ஆங்கிலத்திலேயே பேசி வகுப்பு நடத்தியவன். ஆனாலும் கூட வீட்டுக்கு வந்தா நான் ஆங்கிலத்துல பேச மாட்டேன். என் ஒய்ஃபு கூட தெரியும், அந்த குவளையை எடுப்பேன். இந்த மக்குன்னு தான் அவங்களுக்கு சொல்லி பழக்கம். எனக்கு அது பழக்கம், குவளையை எடுன்னு தான் சொல்லுவேன் நான். கூடிய வரை தமிழ் சொற்களை பயன்படுத்துங்கள். அதனால் தவறு இல்லை, இழுக்கு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. டிவி காரங்களை உங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா, டிவியில பங்கெடுத்துக்கிற வாய்ப்பு கிடைச்சா கூடிய வரை நல்ல தமிழ் பேசுங்க. ஆங்கில அறிவோடு இருங்கள், ஆனால் தமிழனாக தமிழ் பேசுங்கள். அதற்கு எந்த விதத்திலும் தடையாக இருக்காதீர்கள். அதை தரக்குறைவு என்று எண்ணாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.